Hi friends, 1:03 p.m. Blessing and the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the soul of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, eternal Father, that they are willing to take upon them the name of their Son, and always remember him and keep these commandments, which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of their Son, which was shed for them, that they may witness unto thee, O God, eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதல். அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி அவரையே எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அப்பத்தை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கு எடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தின் நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அண்ட் forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Second Chronicles, first chapter, 1-17. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். And Solomon the sons of the David was the strengthened in his kingdom, and the Lord his God was with him, and magnified him and exceedingly. வசனம் 2. சாலமோன் 1000 பேருக்கும் அதிபதிகளும் 100 பேருக்கும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேலின் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவர்களாகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடு கூட பேசி,
Then Solomon spake unto all the Israel, to the captains of the thousands, and of the hundred, and to the judge, and to the every governor in all Israel, the chief of the father. வசனம் 3. அவனும் அவனுடன் கூடனே சபையார்கள் அனைவரும் கிபியானில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். So Solomon and all the congregations with him went to this high place that was that Gibeon, for there was the tabernacle of the congregation of the God which Moses, the servants of the Lord, had made in the wilderness. வசனம் 4. தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கிரேகியமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. But the ark of the God had on David and forgot up from the Kizri to this place which is David had prepared for it, for he hadn't prepared at 10 for it at the Jerusalem. வசனம் 5. ஊரின் புத்திரனாகிய ஊரி குமாரன் சேபாயேல் உண்டு பண்ணின பொன் பலிபீடம் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடிப்போனார்கள். Moreover, this present altar that son of the Uri, the son of the Ur, had made, he put before the tabernacle of the Lord, and Solomon and the congregation saw God unto it. வசனம் 6. அங்கேயே சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேலும் 1000 சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தி பலிபண்டையின் and Solomon went up it there to this brazen altar before the Lord which was at the tabernacle of the congregation, and offered 1,000 burnt offering upon it. வசனம் 7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்றான். In that night did and God appear unto the Solomon, and said unto him, Ask that I shall and give thee. வசனம் 8. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். And Solomon said unto God, Thou hast seen great mercy unto the David my father, and hast unmade and me to the reign in his strength. வசனம் 9. இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமி துளைத்தனையை ஏராளமான ஜாதிகளின் மேல் என்னையே ராஜாவாக்கினீர். Now, O Lord and God, let they and promise unto David my father be established, for thou hast made and me king over a people like the dust of the earth in multitude. வசனம் 10. இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் ரதத்துமாயிருக்கத்தக்க ஞானத்தை அறியும் எனக்கு தந்தருளும் ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தையே நியாயமும் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். Give me now and wisdom and knowledge, that I may go out and come in before these people, for who can judge this they people that is so great. வசனம் 11. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்திலே இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பாதித்ததையும் கனத்தையும் உன் பங்கஜரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின
என் ஜனத்தையும் நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் வேகத்தையும் நீ கேட்டபடினாலும். And God said to the Solomon, because this son was in thine heart, and thou hast not asked rich wealth or the honor, nor the life of thine enemies, nor yet hast an asked long life, but hast an asked wisdom and knowledge for thyself, that thou mayest judge my people, over whom I have made thee king. இந்த வசனம் தான் முக்கியமான வசனம். 11 செகண்ட் கிரானிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் 11 கடவுள் வந்து ஞானத்தை எல்லாமே கொடுக்குறாரு. 12 ஞானமும் விவேகமும் தந்தருளி இருதுமல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களை ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களை ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். The wisdom and knowledge is greater unto thee, and I will give thee rich and wealth and honor, and such as the no near of the kings have and had, and that have and been before thee. Neither shall there and any after thee have and the like. வசனம் 13 இப்படியே சாலமோன் கிபியானில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசாரிப்பு கூடாரத்தின் சந்நிதியில் இருந்து எருசலேமுக்கும் வந்து இஸ்ரவேல் அரசாண்டான். Then Solomon come from this journey to the high place that was at Gibeon to the Jerusalem, from before the tabernacle of the congregation, and regained over Israel. வசனம் 14 சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தன, 11000 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். அவைகள் ரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்திலே எருசலேமிலும் வைத்திருந்தான். And Solomon gathered chariots and an horseman, and he had 1,400 chariots and 12,000 horsemen, which he placed in this chariot city, and with the kings at Jerusalem. வசனம் 15 ராஜா எருசலேமிலே வெள்ளியும் பொன்னையும் கற்களை போலவும் கெதுரு மரங்களை பள்ளத்தாக்கிலே இருக்கிற காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான். And the king had made and silver and gold at the Jerusalem as the planters as and stone, and the cedars trees, and made he as the sycamores tree that are in this world for the abundance. வசனம் 16 சாலமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டன. ராஜாவின் வர்த்தகர் புடவை கூட சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கட்டுற ஒரு இது ஒப்பந்தம் விலைக்கிரயத்திற்கு வாங்கினார்கள். And Solomon had an oxen for good out of the Egypt, and line here that king and Moses received the line here hat and priest. இது வந்து கடவுளுடைய அந்த சுற்றி எல்லாத்தையும் திரையிடுறதுக்கு அது மறைக்கிறதுக்கு இந்த புடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. வசனம் 17 அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளி காசுக்கும் ஒரு குதிரை 150 வெள்ளி காசுக்கும் கொண்டு வருவார்கள். அந்தபடியே எத்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சிரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டன. And they and treasured up and the fought out of the Egypt, and charged for the 600 shekels of the silver, and asked for the 150, and so on for they out an and for all the kings of the Hittites, and for the kings of the Syria by their unmans.
அடுத்து செகண்ட் சாப்டர் படிக்க போகிறோம். 1 to 18.